இடைநிலை ஆசிரியர்களைப் போல் ஜூலை மாதத்திற்குள் பணி வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்வு எழுதி சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்தவர்கள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். பட்டதாரி ஆசிரியர் தேர்வு எழுதி அதில் தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்தவர்கள் பணி நியமன ஆணை வழங்க கோரி உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையில் காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த 2023ஆம் ஆண்டு அறிவிப்பு வெளியிட்டது. 3192 காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக தேர்வு அறிவிக்கப்பட்டது. டிசம்பர் 13, 2023 வரை தேர்விற்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டனர். பின்னர் 2024 பிப்ரவரி 4ஆம் தேதி எழுத்து தேர்வு நடத்தப்பட்டது. இந்த தேர்வினை 40,136 பேர் தேர்வு எழுதினர். OMR வழியில் நடத்திய போட்டித் தேர்வு முடிவை ஆசிரியர் தேர்வு வாரியம் 2024ஆம் ஆண்டு மே 18ஆம் தேதி மற்றும் மே 22ஆம் தேதி பாடவாரியாக இணையதளத்தில் வெளியிட்டது. தேர்வு எழுதிய தேர்வர்களின் OMR மதிப்பெண்களுடன் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2இல் தகுதி பெற்ற ஆண்டுகளின் அடிப்படையில் தகுதி மதிப்பெண்களை சேர்த்து மொத்த மதிப்பெண்கள் கணக்கிடப்பட்டது. அதன் அடிப்படையில் பாடங்களுக்கு விகிதாச்சாரப்படி சான்றிதழ் சரிபார்ப்புக்கான பட்டியல் தயார் செய்யப்பட்டது. சான்றிதழ் சரிபார்ப்பு கடந்த ஆண்டு சென்னையில் மே 30, 31ஆம் தேதி மற்றும் ஜூன் 1, 2ஆம் தேதிகளில் நடைபெற்றது. ஆனால் அதற்கு பின்னர் எந்த முன்னேற்றமும் இல்லை. சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்து ஓராண்டாகியும் இறுதித் தேர்வு பட்டியல் வெளியாகவில்லை. இந்நிலையில் பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு தேர்வு எழுதி அதில் தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்தவர்கள் வரும் 14 முதல் 18ஆம் தேதி வரை இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் வழங்குவது போல் தங்களுக்கும் பணி நியமனம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் அரங்கம் அருகில் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்ட பட்டதாரி ஆசிரியர் ஒருவர் பேசுகையில், இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணி வழங்குவது போல் ஜூலை மாதத்திற்குள் தங்களுக்கும் பணி வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதுபோன்று மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் அடுத்த சந்திக்கலாம். நன்றி.